நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் தக்ஷகன் தொடர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டிருக்கிறார். என்ன எவ்வாறு துதித்து கொண்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து சேவிப்போம். எப்பொழுதும் சொக்கட்டானில் பிரியமுடையவரும் தூர்தரும் என்றால் சூதாடுகிறவர், கணங்களுக்கு பிரபுவும் கணங்களை ரட்சிப்பவரும் சிவப்பான மாலையையும் வஸ்திரத்தையும் தரிக்கிறவரும் கிரீசரும் என்றால் மலையில் சயனிப்பவர், கஷாயங்களில் பிரியமுடையவராய் இருக்கிறீர். நீர் சில்பிகர் என்று சொன்னால் அல்ப சில்பி. கஷாயங்களில் பிரியமுடையவராய் இருக்கிறீர் சொன்னவர் நீர் சில்பிகர் என்று சொல்கிறார். அதாவது அல்ப சில்பியாக, சில்ப வேலைக்காரர்களில் மேலானவராக, எல்லா சிற்பங்களையும் நடத்துகிறவராக, பகன் என்கின்ற சூரியனுடைய நேத்திரத்திற்கு அங்குசமாயிருக்கிறவர், சண்டர் பூஷாவென்ற சூரியனுடைய பற்களை உதிர்த்தவர், நீர் ஸ்வாஹா ஸ்வதா வஷ்டகாரம நமஸ்காரம், சிஸ்டர்களில் சொல்லப்படும் நமோ நமக என்னும் நமஸ்காரமாய் இருப்பவர், இரகசியமான விரதங்களை உடையவர், இரகசியமான தவத்தை உடையவர், தாரகர் அதாவது பிரணவர். தாரகர் என்றால் பிரணவர். நட்சத்திரங்களால் வியாபிக்கப்பட்ட ஆகாயம், தாத்தா என்றால் ஆதி கர்த்தாவான விஷ்ணு, விதாத்தா என்று சொன்னால் பௌதிகங்களை சிருஷ்டிக்கும் பிரம்மா, சந்தாத்தா என்று சொன்னால் ஒன்று சேர்த்து நிலைநிறுத்துபவர், விதாத்தா என்று சொன்னால் சம்ஹரிப்பவரான மகேஸ்வரரும் புண்ணிய பாப ரூபமான கர்மமும், தாரணர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தரிக்கும் மூலகாரணர், அதரர் என்று சொன்னால் ஆதாரமற்ற சுத்த பிரம்மம், பிரம்மா என்று சொன்னால் பிரம்ம வித்து, தபஸ், சத்தியம், பிரம்மச்சரியம், ஆர்ஜவம், பூதாத்மா என்று சொன்னால் பிராணிகளுக்கு ஆத்மா, பூத்த கிருத்து என்று சொன்னால் பிராணிகளை படைப்பவர், பூதர் என்று சொன்னால் நித்திய சித்தர், சென்றது, நிகழ்கின்றது, வருவது என்னும் மூன்றையும் உண்டு பண்ணும் மாயா சப்தத்திற்கு உற்பத்தி ஸ்தானமானவர், புகுஹு புவக ஸ்வக காணப்படும் பொருட்களை காட்டிலும் சாஸ்வதா, தாந்தா என்று சொன்னால் ஜிதேந்திரியர் என்ற அர்த்தம். பிரம்மா முதலான ஈஸ்வரர்களை காட்டிலும் மேலான மகேஸ்வரர், தீக்ஷிதர், அதீக்ஷிதா என்று சொன்னால் தீக்ஷி தர வல்லவர், அதீக்ஷா என்று சொன்னால் பொறுமை உள்ளவர், அதாவது தீக்ஷி தரல்லாதவர். அடுத்தது சாந்தர் என்று சொன்னால் பொறுமையுடன் இருப்பவர், மற்றவரால் அடக்க முடியாதவர், அடங்காதவர்களை நாசம் செய்கிறவர், சந்திரனை திருப்புகிற மாசமானவர், யுகங்களை திருப்புகிற கல்பமானவர், சம்வர்த்தர் என்று சொன்னால் பிரளயமாய் இருப்பவர், சம்பிரவர்த்தகர் என்று சொன்னால் சிருஷ்டிக்காரணர், சாமர் என்று சொன்னால் பெண்ணாசை உள்ளவர், பிந்து என்று சொன்னால் வீரியமாய் இருப்பவர், அணு ஸ்தூலர், காணிகார மலையில் பிரியமுடையவர், நந்தியின் முகம் போன்ற முகமுடையவர், பயங்கரமான முகமுடையவர், சுகமுகர், துர்முகர், அமுகர், 4 முகமுடையவர், அநேக முகமுடையவர், யுத்தங்களில் அக்னிமுகர், இரண்யகாபர், சகுனி என்று சொல்கிறார். சகுனி என்றால் பக்ஷி போல சங்கமற்றவர், பெரிய சர்ப்பங்களுக்கு பதி, விராட், அதர்மத்தை அழிப்பவர், பெரிதான பக்க பலத்தை உடையவர், உக்கிரமான சிக்ஷை தரிக்கிறவர், கணங்களுக்கு அதிபர், ரிஷபம் போல சப்திக்கிறவர், பசுக்களை சங்கடங்களிலிருந்து காக்கின்றவர், ரிஷப சரேஷ்டத்தை வாகனமாக உடையவர்,
மூன்று உலகங்களையும் ரட்சிக்கின்றவரும் கோவிந்தரும் கோக்களின் மார்க்கத்தில் செல்லுகின்றவரும் அமர்கரும் என்றால் மார்க்கமற்றவர் சிரேஷ்டரும் ஸ்திரரும் ஸ்தானுவும் நிஷ்கம்பரும் கம்பருமாய் இருக்கிறீர். தடுக்க முடியாதவரும் கொடிய ஆளால விஷயத்தையும் அபகரித்தவரும் யுத்தத்தில் ஒருவராலும் சகிக்க முடியாதவரும் அதிகிரமிக்க முடியாதவரும் பயமுறுத்தவும் முடியாதவராகவும் அசைக்க முடியாதவரும் பிரவேசிக்க முடியாதவரும் ஜெயிக்க முடியாதவரும் ஜெய ரூபமாய் இருக்கிறார். சஷரும் என்றால் முயல் போல வேகமாக செல்லுபவர். முயலை அடையாளமாக உடைய சந்திரனும் சமணரும், சமணர் என்றால் யமன், குளிர்ச்சி உஷ்ணம் பசி ஜரை மனோவியாதி இவைகளை செய்கிறவரும் ஆதிகளும் யாதிகளும் யாதிகளை நிவர்த்திக்கின்றவரும் அவ்யாதியுமாய் இருக்கிறார். அவ்யாதி என்று சொன்னால் வியாதி அற்றவராக இருக்கிறார் என்று அர்த்தம். என்னுடைய யாசமாகிய மானுக்கு வேடனாய் இருக்கிறவரும் வியாதிகளின் உற்பத்திக்கு இடமானவரும் வியாதிகளின் லயஸ்தானமானவரும் சிக்கண்டி என்று இங்கு சொன்னால் மயில் தோகை உள்ளவர் என்று அர்த்தம். தாமரை மலர்கள் போன்ற நேத்திரங்களை உடையவரும் தாமரை ஓடையை இருப்பிடமாக உடையவருமாய் இருக்கிறீர். சிக்ஷையை தரிக்கிறவரும் வேதங்களாகிய 3 கணங்களுடையவரும் உக்கிரமான சிக்ஷை செய்கிறவரும் அண்டங்களை நாசம் செய்கின்றவரும் விஷரூபமான அக்னியை உண்டவரும் தேவ சிரேஷ்டரும் சோமபானம் செய்பவரும் மருதபதியும் நீரே. நீர் அமிர்தபானம் செய்தவர், ஜகத்திற்கெல்லாம் நாதர், தேவர்களுக்கெல்லாம் தேவர், கணங்களுக்கு ஈஸ்வரரும் விஷாக்கனியன்றி அன்று ரசித்தவரும் அதாவது ரட்சித்தவரும் விஷாக்கனியினன்று ரட்சித்தவரும் மிருத்யுவை பானம் செய்தவரும் ஷரீரத்தை பானம் செய்கிறவரும் சோமபானம் செய்கிறவரும் ஸ்வர்காதி சுகத்திலிருந்து நழுவினவர்களை முந்தி காக்கின்றவரும் நீரே. தேவர்களுக்கு முந்தினவரான பிரம்மாவை காக்கின்றவரும் நீரே. ஹிரண்ய ரேதசும் புருஷரும் நீரே, ஸ்திரீயும் நீரே, குமானும் நீரே, அலியும் நீரே, பாலரும் நீரே, யௌவாவும் நீரே, ஸ்தவீரரும் என்றால் கிழவர், தத்தம் உதிர்ந்தவரும் நீரே, ஜராவதமும் இந்திரனும் எல்லாவற்றையும் படைப்பவரும் எல்லாவற்றிற்கும் சர்த்தாவாகவும் இருப்பவர் நீரே. விஸ்வத்தை சம்ஹரிக்கின்றவரும் விஸ்வத்தை செய்கிறவர்களான பிரம்மாதிகளுக்கும் பூஜ்யரும் விஸ்வத்தை வகிக்கின்றவரும் விஸ்வரூபியும் தேஜஸ்வியும் எங்கும் முகமுடையவரும் சூரிய சந்திரர்களை நேத்திரங்களாக உடையவரும் பிரம்மனையே ஹிருதயமாக உடையவரும் நீரே. நீர் பெருங்கடலும் சரஸ்வதியும் வாக்கும் பலமும் அனலும் அனிலனும் பகல் இரவுகளும் பிராணிகள் கண்களை மூடுவது திறப்பதென்னும் கர்மங்களை உடையவருமாய் இருக்கிறீர். சிவபெருமானே, உம்முடைய மகிமையை உள்ளபடி அறிவதற்கு பிரம்மாவும் சக்தி உள்ளவர் அல்ல, விஷ்ணுவும் சக்தி உள்ளவர் அல்ல, முன்னோர்களான பிரசித்தி பெற்ற ரிஷிகளும் சமர்த்தர்கள் அல்ல. மிகவும் சூக்ஷமான உம்முடைய மூர்த்திகள் எனக்கு தெரியாது, என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் தக்ஷகர். இந்த தக்ஷன் வேண்டிக் கொண்டிருப்பது இந்த சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தில் நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாளையும் சேவிப்போம். நமஸ்காரம்.